சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் இப்பொழுது பேச வந்த காரியத்தை கேட்டு தெரிந்து கொள். நீ இப்பொழுது இது எனக்கானது அல்ல என்று தள்ளிவிட்டு போனால் உன் அப்பாவால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு இறுதி வரை கேட்டு தெரிந்து கொள். உன் தொப்புள் கொடி உறவால் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. அந்த தொப்புள் கொடி உனக்காக செய்யும் காரியத்தை கேள். வாழ்நாளில் நல்லதும் உன்னை தேடி வரும், தீயதும் உன்னை தேடி வரும். நல்லது வருகிறது என்றால் தலைகால் தெரியாமல் ஆடிவிடாதே. தீயது வருகிறது என்று பயந்து போய் ஓடிவிடாதே. இன்று வேண்டுமானால் இரத்தம் கொதிப்பில் பல தவறுகளை செய்துவிடலாம். நாளை என்பதை யோசித்துப் பார். உன் கண்களுக்கு முன்னால் உன் சந்ததியினர் கஷ்டப்படும் போது தான் அதை எல்லாம் நினைத்து நீ வருந்துவாய். எதையுமே சரி செய்ய முடியாத இடத்தில் இருப்பாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை காரியங்களையும் நல்ல காரியங்களாக மாற்றி புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் சந்ததியினர் நினைவு உன் நினைவில் இருக்கும் வரை நீ எந்த பாவமும் செய்ய மாட்டாய். இப்பொழுது உன் தொப்புள் கொடியால் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று கூறினேன் அல்லவா? அது என்ன தெரியுமா? உன் தொப்புள் கொடி உறவு அன்று செய்த பாவத்தை இன்று நீ அனுபவிக்க அது உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. வாழையடி வாழையாக அந்த பாவம் உன்னை தொடர வேண்டும் என்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்று உன் தொப்புள் கொடி உறவு செய்த பாவம் இன்று உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. பாவ செயல் என என்று சொல்லட்டுமா? ஒருவரை கண் கலங்க வைப்பது, முன்னால் ஒருவர் கண் கலங்கி உன்னை நினைத்து வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு கண் கலங்கினால் அது ஒரு கொலை பாவத்திற்கு சமமாகும். நான் இதை தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னாலும் பாவம்தானே. இப்படி ஒருவர் வாழ்க்கையை கெடுப்பதும், ஒருவர் பொறாமை எண்ணத்தால் அழிக்க வேண்டும் என்று நினைப்பதும், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. உன் தொப்புள் கொடை உறவு என்ன செய்தது தெரியுமா? எல்லோரை போலவும் அப்பொழுது வரும் முன் கோபத்தால் ஒருவரை கடிந்து வாழ்நாள் முழுவதும் அவர் அதை நினைத்து நினைத்து வயிறெறிந்து சாபமிட்டு கண் கலங்கிய பாவம் உன்னை துரத்துகிறது. இதிலிருந்து நீயும் உன் சந்ததியினரும் தப்பிக்க வேண்டும். சாயப்பா, இதுவெல்லாம் ஒரு பாவமா என்று கேட்காதே. இது கூட பாவம்தான். யாரையும் கண் கலங்க வைத்து விடாதே. அன்று உன் தொப்புள் கொடி உறவால் அவர்கள் விட்ட சாபத்தால் தான் இன்று உனக்கு ஆபத்தாக துரத்துகிறது. கவலைப்படாதே. இந்த சாபத்திலும் இந்த ஆபத்திலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன். கவலைப்படாதே, மனம் கலங்காதே, தைரியமாக இரு. இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.